இப்போ வந்து 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விருந்தோம்பல் அப்படிங்கிற பாட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நயத்தகு நாகரீகம். ஸோ நம்மளுடைய நாகரிகம், தமிழர் பண்பாடு நாகரிகம் தான் வேர்ல்டு அளவில் திரும்பி பார்க்குற அளவுக்கு இம்பார்ட்டன் ஆனது. ஸோ அதில் விருந்தோம்பல் அப்படிங்கிறதுக்கு தனித்துவமான இடம் எப்போவுமே உண்டு. 18 கணக்கு நூல்கள் காட்டும் சமூக வாழ்வியலை புரிந்து கொள்ளுதல், எளிய நாட்டுப்புற பாடல்களின் ஓசை நயத்தினையும் அதில் பொதிந்துள்ள சமூக செய்திகளையும் புரிந்து கொள்ளுதல், திருநெல்வேலி மாவட்டத்தின் வரலாற்றையும் சிறப்புகளையும் அறிதல், கருத்துக்களை தொகுத்து கடிதம் எழுதும் திறன் பெறுதல், அணியால் சுவை பெறும் பாடல்களை படித்து சுவைத்தல். இந்த பாடத்தோட மொத்த நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ 18 கணக்கு நூல்கள் காட்டக்கூடிய சமூக வாழ்வியலை வந்து புரிந்து கொள்ள போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நோக்கம். எளிய நாட்டுப்புற பாடல்களின் ஓசை நயத்தினையும் அதில் பொதிந்துள்ள சமூக செய்திகளையும் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்க போகிறோம். விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னதை இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்காங்கன்னா, தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து முதன்மையானதாக இருக்குது. நமக்குன்னு இல்லாட்டனாலும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் டாப் மோஸ்ட் இடத்துல இருக்குது. தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள்லையே விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் டாப் மோஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ தமக்கு இல்லாட்டா கூட இருக்கிறத விருந்தினருக்கு கொடுத்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் வந்து பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை வந்து இந்த பாடல் வந்து கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். முன்றுரை அரையனார். மாரியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? முன்றுரை அரையனார் சொல்லியிருக்காங்க. ஸோ மாரி அப்படின்னா என்னது? மழையே இல்லாத காலத்தில் கூட பாரி மடமகள்கிட்ட போய் நம்ம இறஞ்சினோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பாடினது யாருன்னா முன்றுரை அரையனார். சொல்லும் பொருளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மாரி அப்படின்னா என்னது? மழை. மாரி அப்படின்னா என்னது? மழை. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். வரந்திருந்த அப்படிங்கிறது என்னது? வறண்டிருந்த. வரந்திருந்த அப்படிங்கிறது என்னது? வறண்டிருந்த. புகாவாக உணவாக. புகாவாகனா என்னது? உணவாக. மடமகள் இளமகள். நல்கினால் கொடுத்தால். முன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? மாரி அப்படின்னா மழை, வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகாவாக அப்படின்னா என்னது? உணவாக. புகாவாகனா என்னது? உணவாக. முன்றில் அப்படின்னா என்னது? முன். இல்லத்தினுடைய முன்பகுதியை தான் முன்றில்னு சொல்கிறோன்னு சொல்லி இலக்கணத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வீட்டின் முன் இடம் திண்ணை தான் முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். இங்கு வீட்டை குறிக்கிறது. நல்கினால் அப்படின்னா என்னது? கொடுத்தால் அப்படின்னு அர்த்தம். நல்கினால்னா என்னது? கொடுத்தால். மடமகள் அப்படின்னா யாரு? இளமகளை தான் மடமகள் அப்படின்னு சொல்கிறோம். மடமகள்னா யாருப்பா? இளமகள். நல்கினால்னா கொடுத்தால். பாடலின் பொருள். மழையின்றி வறட்சி நிரவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதனை அறியலாம்.
இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருளாகும். ஸோ விருந்தினர் வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை, என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி பிள்ளைங்கையாறு பாரி மகளிர் அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். ஸோ யார் பாரியினுடைய பொண்ணுங்க? அங்கவை சங்கவை. அவங்க கிட்ட பாணர்கள் இறைஞ்சி நின்றுருக்காங்க, அதாவது எங்களுக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டு நின்றுருக்காங்க. பாணர்கள் இறந்து நின்றனர். அப்போ பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதனை அறியலாம். ஸோ பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு இல்லை, வீடு அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார் ஆவார். கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ பழமொழி 400 அப்படிங்கிறதோட நூலோட ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் பேர் 3ன்னு இருந்தால் கூட அவருடைய நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு? 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. ஸோ இதில் இருக்கிற கடவுள் வாழ்த்து பாடல் சமண மதத்தை குறிக்கிறாப்புல இருக்கு இல்லையா? ஸோ இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்மளால் அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. ஸோ பழமொழி 400 அப்படிங்கிறது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதாம்? 400 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு. அப்போ 400 பழமொழி இதில் இருக்குது. இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப அழகாக இதில் சொல்லிட்டாங்க. இந்த நூலில் இருக்க இப்போ நம்ம பாடலாக படித்தோம் இல்லையா, அது பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் உள்ளது. அந்த நூலோட ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஸோ பழமொழி 400 இதிலே தெரியுது, இதில் 400 பாட்டு இருக்குதுன்னு. ஒரு பாட்டும் பழமொழியோடு முடியுது. அதனால தான் இதை பழமொழி 400ன்னு சொல்கிறோம். இவர் முன்றுரை அரையனார் 3. ஸோ இவர் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் நமக்கு தெரிய வருது. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மாறினா எந்த மாறி? மழை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீருலையில் நீர் கூட்டல் உலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் கூட்டல் உலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறி ஒன்று. மாறி ஒன்றுன்னா என்னது? மாறி ஒன்று. மாறி ஒன்று. ஸோ இந்த 3 தான் ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்க? மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மாறினா மழை. நீருலையில் நீர் கூட்டல் உலையில். மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாட்டில் மொத்தமாக நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு இது விருந்தோம்பல் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ளது. தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்பவே முதன்மையானதாக இருக்குது. எனக்கு இல்லைனா கூட என்னை தேடி வந்த விருந்தினருக்கு நான் என்னோடய பொருளை கொடுத்து மகிழ்வேன் அப்படிங்கிறது தான்
இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. கடையெழு வள்ளல்கள் ஒருவர் பாரி. பாரியோட புதல்வியர் நமக்கு தெரியும் அங்கவை சங்கவை. ஸோ அவங்க வந்து பாணர்களுக்கு ஒரு புதுமையான உணவு அளித்த செய்தியை தான் இந்த பாட்டு சொல்லுது. மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் முன்றுரை அறையனார். ஸோ மழையே இல்லாத காலத்தில் கூட பாரி மகள்கிட்ட போய் கேட்கமிச்சில் அவங்க வந்து நீர் உலையில் பொன் திறந்து கொடுத்தாங்களாம். ஸோ மாரி அப்படின்னா என்ன மீனிங்? மலை. வறண்டிருந்த புகாவாக உணவாக, புகாவாக உணவாக, மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை. இங்கு வீட்டை குறிக்கிறது. பாடலின் பொருள்: மழையின்றி வறட்சி நிரவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். இதனால் பொருள் ஏதுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதனை அறியலாம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு ஏதுமில்லை என்பது இதன் பொருளாகும். ஸோ பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ நம்ம இப்போ 2016 இருக்கோம் அப்படின்னா அது என்னது 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னால் அவர் 3ஆம் நூற்றாண்டில் தான் வாழ்ந்திருப்பார். 3ஆம் நூற்றாண்டு மீன்ஸ் 3ன்னு தொடங்கின அந்த நம்பர் உள்ள காலங்களில் தான் வாழ்ந்திருப்பார். 31 34 அந்த மாதிரி. அதுதான் 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ நம்ம இப்போ 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். 2016. ஸோ இவர் வந்து அதே மாதிரி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ 300+ வருஷத்தில் வாழ்ந்திருப்பார். 301லேருந்து 399 இடைப்பட்ட காலப்பத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறுவதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், நீர் உலையில், நீர் கூட்டல் உலையில், மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.